இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுவையான ஹெல்த்தியான ரவா லட்டு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். வீட்லேயே அரைச்ச மாவு தான், நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற மாவு கூட எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், இது வீட்லேயே செஞ்சது தான். இதுவும் எப்படி பண்ணேங்கிறது இந்த வீடியோலேயே பார்க்கலாம். அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக முந்திரி பழம். இப்போ வாங்க இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இது போல் தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம எந்த ரெசிபிக்கு இதை யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு அதில் ஈரையெல்லாம் போயிட்டு உதிரி உதிரியாக இருக்குது. இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது போல் இப்போ நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லே தான் வச்சுக்கணும். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பு, முந்திரி பழம் ரெண்டையுமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் முந்திரி பருப்பு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகணும். முந்திரி பழம் நல்ல பலூன் ஷேப்புக்கு நல்லா அப்படி வரும். அது வரைக்கும் வச்சுக்கிட்டால் போதும். பாருங்கள், இது சரியான பக்குவம். இந்த நேரத்தில் நம்ம இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்புறமா அதே நெய்யிலையே நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். பாருங்கள், இது போல் ஸ்டவ்வை லாஸ்ட் வரைக்குமே லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம வச்சுக்கணும். இப்படியே இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை கிளறி விட்டு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க, இது போல் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருக்குல்ல, அதில் பாதி அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க, அது நமக்கு லாஸ்ட்டில் தேவைப்படும். இதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அதையுமே இதில் சேர்த்துடணும். வெல்லத்தை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் வடிகட்ட போகிறதில்ல, அதனால தான். இதில் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, முந்திரி பழம், அது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவைக்கு நல்லா கலந்து விட்டுடணும். பாருங்கள், இது போல் ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. இதில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப வலிமையை கொடுக்கும். அப்புறமா ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க கூட இதை தொடர்ந்து சாப்பிடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அந்த மாவில் இருக்கிற சூட்லேயே இந்த வெல்லம்லாம் நமக்கு உருகி வந்துடும். பாருங்கள்,
இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா கையாலேயே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறணும். அப்புறமா இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவு சூடாகவும் இருக்கக்கூடாது, சூடான தண்ணியும் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சமாக தெளித்து இது மாதிரி கலந்து விட்டுறணும். நம்ம கையால் உருட்டுறப்போ உருண்டு வர அளவுக்கு பக்குவத்தில் பாருங்கள். இப்போ நல்ல சரியான பக்குவமாக கிடச்சிருக்கு. பாருங்கள், நம்ம இப்படி உருண்டை பிடிச்சிக்கிட்டோன்னா உருண்டு வரும். அதுதான் சரியான பக்குவம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மாவு சூடாக இருக்கக்கூடாது, சூடான தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ரெட்டு கிடச்சிருக்கு. ரொம்பவும் ஹெல்த்தியான இந்த லட்டுவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த லட்டுக்களை நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கோகோனட் பவுடர், அதுலேயே ஒரு வாட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகான லட்டுக்களாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இது போல் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி லட்டுக்களாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.